அதாவதுங்க 2 நாளைக்கு முன்னாடி டிஎம்கே கட்சி நடத்தின ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேங்க. அந்த நிகழ்ச்சியில மேடையில 2 பீஸ்ல பெண்கள் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஜட்டி பாடின்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஆடிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் அதை ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர் கட்சி சார்ந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. மேடையில கரகாட்டம் ஆடக்கூடிய பெண்கள் எப்போதுமே 2 பீஸ்ல தான் ஆடுவாங்க. அந்த பெண்களை கீழே வரவழைச்சு அவருக்கு முன்னாடி ஆட வச்சு அவங்களுடைய அங்கத்தை அப்படி ரசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படிதான் இன்னைக்கு உடன்பிறப்புகள் பெண்களுடைய ஆடையை கலட்டுறதுல குறியா இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மகளிர் மாநாடு சகோதரி எம்பி கனிமொழி நடத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் உடன்பிறப்புகள்லாம் பெண்களுடைய ஆடையை அவிழ்த்து அவங்களுடைய அங்கத்தை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அமைச்சர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து தொண்டர்கள் வரைக்குமே இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதே சமுதாயத்துல தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை மாய்த்த ஒரு இளைஞனுடைய வரலாற்றை நாம சொல்லல அப்படின்னா நாம உண்மையான தமிழச்சியாக இருக்க முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை நீத்த தியாகி முத்துக்குமார் அவருடைய நினைவு தினம் நாளைக்கு ஜனவரி 29, 2009. நம்மளுடைய கண்ணு முன்னாடியே மத்தியில ஆண்ட காங்கிரசும் மாநிலத்தில் ஆண்ட டிஎம்கே கட்சியும் இணைந்து 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொஞ்சம் குவித்தாங்கல்ல. அதை நம்ம மறக்க முடியுமா? ஏன் காங்கிரஸ் வேண்டாம், ஏன் டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நாம ஏன் சொல்றோம் தெரியுமா? அதற்கு முக்கிய காரணமே 2009 போர் தான். 2009 காலகட்டத்துல ஈழத்துல போர் நடந்துட்டு இருக்குது. இலங்கை அரசான ராஜபக்சேக்கு மத்தியில ஆண்ட காங்கிரசும் மாநிலத்தில் ஆண்ட டிஎம்கேவும் உதவி செய்துட்டு இருக்கிறாங்க. இந்திய புகுத்தினது பாஜக இல்ல, தமிழ் மக்களை கொஞ்சம் குவித்தது பாஜக இல்ல, காங்கிரஸ் கொஞ்சம் குவித்தது, காங்கிரஸ் இந்திய திணித்தது. அதற்கு உதவி செய்தது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. அவரை தமிழின துரோகி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். ஈழத்துல போரை நிறுத்துவதற்காக நல்லா சாப்பிட்டு ஏர் கூலரை பக்கத்துல வச்சுக்கிட்டு மனைவி துணைவின் 2 பேரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு சாயந்தரம் வரைக்கும் அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். உண்ணாவிரத போராட்டம் அதற்கு பெயர். அதனாலதான் அவர் தமிழின துரோகி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் ஈழத்தின் விடுதலைக்காக ஈழ போராளிகள் இயக்கம் 30 ஆண்டுகள் ஆயுத போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருந்தக்கூடிய அந்த நேரத்துல இன அழிப்பு போரை நிறுத்து அப்படின்ற குரல் உலகெங்கிலும் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல மத்தியில காங்கிரஸ் மாநிலத்துல டிஎம்கே இந்த 2 அரசுகளும் இணைந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ராஜபக்ஷ அரசுக்கு உதவி செய்துட்டு இருந்தாங்க. நேரடியாகவே உதவி செய்தாங்க. அந்த காலகட்டத்துல ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவின் வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவில் உலகத்தில் இருக்கக்கூடிய 7 வல்லரசு நாடுகள் உதவியுடன் நந்தி கடலோரத்துல சுற்றி வளைக்கப்படுகிறார்கள். அப்ப சிங்கள இராணுவம் விமானப்படை, தரைப்படை, பீரங்கி படையை கொண்டு அந்த மக்களை 1.5 லட்சம் மக்களை கொஞ்சம் குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நாள்ல சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனுக்கு முன்னாடி முத்துக்குமார் என்ற ஒரு இளைஞன் தீக்குளித்தான். எதற்காக தெரியுங்களா? நந்தி கடலோரத்துல 1.5 லட்சம் மக்களை, தமிழ் மக்களை கொஞ்சம் குவித்தது சிங்கள இராணுவம். நிராயுதபாணியாக நின்ற மக்களை கொஞ்சம் குவித்தது. என் இன அழிப்பு போரை உடனடியாக நிறுத்து, என் மக்களுக்கு தனி ஈழம் வேண்டும், தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கு தீக்குளித்தான். முத்துக்குமார் ஒரு தியாகி. முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பத்திரிகையாளர், நல்ல ஊடகவியலாளர், இணை இயக்குநராக திரைத்துறையில இருந்தவர். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. கடைசியாக மனநெய் ஊற்றி தீ வைத்த போது அவர் பேசினது தமிழர்களின் தாகம், தமிழீழ தாயகம், என் இன அழிப்பு போரை உடனடியாக நிறுத்து, இப்படி சொல்லிதான் தீ வைத்தார். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. என்ன காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க, என் தமிழ் மக்களை கொஞ்சம் குவித்து கொண்டிருக்கிறது சிங்கள இராணுவம், அதை காப்பாத்துங்க, என் தமிழ் மக்களை காப்பாத்துங்கன்னு சொன்னாரு. இந்த மரண செய்தி என்பது தமிழகத்தையே மட்டுமல்ல, நாட்டையே உலுக்கியது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து குடும்பமாக இளைஞர்கள்லாம் சென்னையை நோக்கி படையெடுத்து வந்துட்டு இருந்தாங்க. முத்துக்குமார் சாகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்த மக்கள் கிட்ட சில வாசகங்கள்லாம் கொடுத்துட்டு ஒரு உயிர் எழுதி வச்சிருந்தாரு. உயிராயுதம் என்ற பெயர்ல ஒரு உயிர் எழுதியிருந்தாரு. விதியே விதியை என் செய்ய போகிறாய் என் தமிழ் சாதியை. நீண்ட நெடிய ஒரு கடிதம் அது. யார் யாருக்கு என்னென்ன சொல்ல விரும்புறாரோ, இந்த சமுதாயத்தை எப்படி மாற்ற விரும்புறாரோ, இளைஞர்கள் மத்தியில எப்படிப்பட்ட எழுச்சியை விரும்பினாரோ, தமிழ் ஈழம் எங்களுக்கு தேவை, தமிழ் நாடு எங்களுக்கு தேவை, தமிழ் மக்களுக்காக என்னோட உயிரை நான் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி நீண்ட நெடிய ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாரு. மத்திய அரசு என்ன செய்தது, மாநில அரசு என்ன செய்தது, உலக நாடுகள் என்ன செய்தது, என் மக்களை எப்படி வஞ்சித்தது, இதெல்லாம் அந்த கடிதத்தில் இருந்தது.
அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி செய்தும் காப்பாற்ற முடியல. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அந்த உடலை வாங்கியது யார் தெரியுமா? எங்க மாவட்டத்தை சார்ந்த வணிக பேரவையின் சங்க தலைவர் ஐயா வெள்ளையன், தமிழ் ஆர்வலர் ஐயா சொன்னாங்க, என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போறேன். குளத்தூர்ல என்னுடைய சங்கத்துடைய கட்டடம் இருக்குது, அங்க நான் வச்சுக்கிறேன். அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, குளத்தூர் பகுதியாக இருந்தாலும் சரி, அப்ப ஆளுங்கட்சியாக இருந்த தமிழின துரோகி என்று சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய கூட்டணி கட்சிகள், கருணாநிதியோட ஆட்கள்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த பணத்தை உடனே எரிச்சிடணும் உடனே அப்படின்னு முயற்சி பண்ணி அதுல அரசியல் பண்ணாங்க. அதையெல்லாம் தகர்த்து நம்மளுடைய ஐயா வெள்ளையன் குளத்தூர் கொண்டு போய் அந்த உடம்பை, அந்த தியாகி முத்துக்குமாரோட உடம்பை 2 நாட்கள் அங்க வச்சிருந்தாங்க பொதுமக்கள் அஞ்சலிக்காக. பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. அங்கேயும் வந்து டிஎம்கே அரசாங்கத்தோட விசுவாசி காவல்துறையுடைய தலைவர் ஜாபர் ஷேக் பிரச்சனை பண்ணாரு, உடனடியாக எடுக்கணும் அப்படின்னாரு. திருமால இருந்து வன்னியரசுல இருந்து எல்லாருமே பிரச்சனை பண்ணாங்க, கூட்டணியில இருந்து எல்லாருமே பிரச்சனை பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி 2 நாட்கள் அங்க வச்சு எங்க அடக்கம் பண்றன்ற ஒரு கேள்விக்குறி வந்தப்ப மெரினாலா பண்ணலாமா, எங்க பண்ணலாம், அதற்கு பிறகு மொழிக்காக உயிரை விட்ட தியாகிகள் மூலகோத்திரம் அங்க பண்ணிடலாம் அப்படின்னு அங்க வந்து இறுதியாக அடக்கம் செய்யப்பட்டது முத்துக்குமார் தியாகியுடைய உடல். அதுலயும் வந்து புரசைவாக்கம் ஜமாலியா வழியாக போகும் பொழுது அந்த ரூட்டையும் வந்து திருப்பி விட்டு வன்னியரசு தடுத்தார், வீசி கழிக்கக்கூடிய வன்னியரசு தடுத்தார். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியலை செய்தது யாருன்னா ஆளுங்கட்சியான டிஎம்கே பிளஸ் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இப்ப தமிழ் தேசியம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்கதான் அப்ப அந்த பிரச்சனையை பண்ணது. தியாகி முத்துக்குமார் சொன்ன மாதிரி என்னுடைய உடலை வந்து தமிழகம் எங்கேயும் எடுத்துட்டு போங்க, இதை ஒரு ஆயுதமா, ஒரு திருப்புச்சிட்டா நீங்க பயன்படுத்துங்க, எப்படியாவது அந்த போரை நிறுத்துங்க, தமிழ் மக்களுக்கு தமிழ் ஈழத்தை வாங்கி கொடுங்க, தனி ஈழத்தை வாங்கி கொடுங்க. அந்த போராட்டத்தை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி அன்னைக்கு உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் பண்ணாங்க, ஆளுங்கட்சி பண்ணுச்சு. அண்ணன் சீமான், இயக்குனர் வா கௌதமன், இயக்குனர் சேரன், இயக்குனர் அமீர், இயக்குனர் ராம், திரைத்துறையில அவங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில அஞ்சலி செலுத்தி அவருடைய உடல் என்பது அடக்கம் செய்யப்பட்டது. நீங்க பார்த்திருப்பீங்க, சமீப காலங்கள்ல நிறைய புகைப்படங்கள் பார்த்திருப்பீங்க. அண்ணன் திருமா இலங்கை அதிபர் ராஜபக்சோட இருக்கிற போட்டோ, கனிமொழி சகோதரி ராஜபக்சோட இருக்கிற போட்டோ, வைகோ ராஜபக்சோட இருக்கிற போட்டோ, இவங்கெல்லாம் தமிழ் மொழி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் ஈழத்துல நடந்த அந்த போருக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுங்களா? இவங்கதான். இவங்க நடத்திய நாடகம். அதனாலதான் தியாகி முத்துக்குமாரோட கடிதத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்காரு, நடிப்பு புலி, நடிப்பு சூறாவளி யாரு? கருணாநிதி. மத்திய அரசு, மாநில அரசு ஒற்றை உயிருக்காக, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஒற்றை உயிருக்காக ஒரு தமிழ் இனத்தை அழிப்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? எப்போதுமே இந்த டிஎம்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப உஷாரா இருப்பாங்க. மக்கள் வந்து அறிவாளியாக இருக்கக்கூடாது, அவங்களை பொறுத்த முட்டாளாவே வச்சிருப்பாங்க மக்களை. மக்கள் வந்து வீதியில இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிடக்கூடாது. அப்படி மக்கள் எல்லாம் ஒன்றா இணையும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ஜாதி வன்முறையை தூண்டி விட்டுட்டு இருக்கோம் இதே அரசாங்கம். என்ன காரணம் அப்படின்னா இது திசை திருப்புவதற்காக. அதே மாதிரி விதிமீறல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில திணிப்பாங்க. அப்பதான் ஒரு குற்ற உணர்ச்சியில மக்கள் வந்து போராட முன்வர மாட்டாங்க. அதே நேரத்துல பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க டிஎம்கே. அந்த திரைப்படத்துல இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ காங்கிரஸா வந்து எதிரியா காமிச்சிருக்கிறாங்க. இந்தி திணிப்பு, மொழிப்போர் நடந்தப்ப யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்துச்சு மத்தியில. அது உண்மையில வந்து டிஎம்கேக்கு தெரியாம பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன். தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் மிகப்பெரிய ஒரு தியாகத்தலம் பண்ணாராம் கலைஞர் கருணாநிதி அப்படின்லாம் காமிச்சிட்டாங்க. அதுல அறிஞர் அண்ணாதுரை பதவி இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்தது ஐயா நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன். ஆனா கலைஞர் போட்டோ தூக்கி அதுல வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா அது டிஎம்கே மட்டும்தான். அப்படி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தமிழ் மக்கள்னு சொல்லி ஏமாத்தி ஒரு குடும்பம் மட்டுமே இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்தை வந்து தமிழ்நாட்டுல சம்பாதிச்சு இன்னமும் வந்து நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ் மக்களாகிய நாம வந்து ஏமாந்து போகக்கூடாது. தியாகி முத்துக்குமாருடைய தியாகம் எதற்காக என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஈழத்துல நடந்தது தமிழ்நாட்டை நடக்க ரொம்ப நேரம் ஆகாது. 2009 இந்த போர் நடக்குதுங்க. அதற்கு பிறகு 10 வருட காலம் வந்து டிஎம்கே ஆட்சியை பிடிக்கல. 2011 அதிமுக ஆட்சிக்கு வருது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா தலைமையிலான ஆட்சி. சட்டமன்றத்துல அம்மா ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. என்ன தீர்மானம் தெரியுங்களா? இந்த ஈழத்தமிழர்களை முன்னிட்டு ஒரு தீர்மானம். ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் அதே மாதிரி உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியிலும் பொது வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும், ஐநா சபை பாதுகாப்போடு அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு நிறைய உதவி செய்தது மாதிரி அம்மாவும் வந்து ஈழத்தமிழர்களுக்காக அன்னைக்கு நின்னாங்க.
அன்னைக்கு யாரெல்லாம் வந்து அந்த மரணத்துல அரசியல் பண்ணாங்களோ, தமிழகத்துல ஒரு எழுச்சி ஏற்பட்டு விடக்கூடாது என்று அரசியல் பண்ணாங்களோ, அவங்க எல்லாம் டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள். அப்பவும் கூட்டணி கட்சிகள் தான், இப்பவும் கூட்டணி கட்சிகள் தான். இலங்கையில நடந்த அந்த போருக்காக டிஎம்கே மட்டும் இல்லாது கூட்டணி கட்சிகளும் அவங்களுடைய விசுவாசத்தை காட்டினாங்க. அதற்காக தான் ராஜபக்சே கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்தாரு. சகோதரர் முத்துக்குமாரோடைய உயிருக்கு மதிப்பு கொடுத்தாவது இந்த தமிழகத்துல அவர் எதிர்பார்த்த ஒரு அரசியலை வந்து நாம முன்னெடுக்கணும். தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஓட்டு கேட்பாங்க மக்கள்கிட்ட. ஓட்டு கேட்டாங்கன்னா 2009 காலகட்டத்தில் நடந்த அந்த போர் அது உங்களுக்கு ஞாபகத்துல வரணும். அதற்கு பிறகு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.